அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட ஒரு பொம்பளையோட கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா மகனா நம்பி புருஷனையும் வேலைக்காரனும் கைவிட்ட ஒரு ஆண்டியோட கதையை கேட்டிருக்கீங்களா? இனி நம்ம பார்க்க போற படம் 1996 ரிலீஸான கேட்ச். போற போக்குல நல்ல வார்த்தை வரும், கண்டுக்காதீங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் பேக். இவன் பேரு நிக்கு. சரியான போதகை. போதை பொருளை கைமாத்தும் போது போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். ஆனா வழக்கம் போல போலீஸ் இவனை கோட்டை விட்டுட்டாங்க. இவன் தப்பிச்சு ஓடி வந்து ஒரு மீன் கடையில ஒளியிறான். அந்த கடையோட லேடி இவன் பசி மயக்கத்துல இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இவனுக்கு டீ போட்டு கொடுக்குறா. ஆனா அந்த நாய் போதை மயக்கத்துல இருக்கான். இவனை பார்த்தாலே பாவமா இருக்கு. இவனுக்கு ஏன் நம்ம வேலை போட்டு கொடுக்க கூடாதுன்னு லேடி புருஷன் கிட்ட கேக்குறா. இவங்களும் இவனுக்கு வேலை போட்டு கொடுத்து 3 வேளை சோத்தையும் போட்டு இவங்களோட வீட்டிலேயே தங்க வைக்கிறாங்க. இவ பேரு பேட்டி. எப்ப பார்த்தாலும் நைட்டிலே தான் சுத்திக்கிட்டு இருப்பா. புருஷன் கூட லூட்டி பண்ண இவ ஏங்குற. ஆனா புருஷன் வேலை டைட்டா இருக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்கான். இவங்களோட பையன் பேரு டேனி. நான் ஒரு நடிகன் ஆகணும் அப்படின்னு அவன் அமெரிக்காவுக்கு போயிட்டான். ஆனா நடிகன் ஆகல. ஒரு பொண்ணுக்கு ஹஸ்பண்ட் ஆகி ஒரு குழந்தைக்கு டேடி ஆகி அவன் அமெரிக்காவிலேயே செட்டில் ஆயிட்டான். இவங்க பையனை பார்த்து பல வருஷம் ஆகுது. பெட்டியோட கெட்ட பழக்கம் குளிக்கும் போதே பாட்டு பாடுவது. அவளோட சவுண்டு ஊருக்கே கேட்கும். நிக்கும் இதை கேட்டு ஃபீல் பண்றான். குளிச்சுட்டு நைட்டியோட வந்த பெட்டி இவ பையனோட துணிமணி எல்லாம் இவனுக்கு கொடுக்குற. அவனோட ரூம்லயே இவனை தங்க வைக்கிறாங்க. ஆனா பெட்டி நிக்க தூங்க விடாம இவரோட பையன் பண்ண கோமாளித்தனங்களை டிவில போட்டு காட்டி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கு. ஆனா அவன் தான் பின்னாடி பெரிய ஆப்ப வைக்க போறான்னு அப்போ இவளுக்கு தெரியாது. பெட்டியும் அவளோட புருஷன் ஜோவும் ஒன்னா படுத்தாலும் ஒண்ணுமே பண்ணாம தான் இருக்காங்க. ஏன்னா ஜோவுக்கு வயசாகிடுச்சு. ஆனா வேலையில கண்ணு மாதிரி இருப்பாரு. காலையிலேயே நிக்க எழுப்பி மீன் மார்க்கெட்டுக்கு போய் மீனை வாங்கி அதை எப்படி அறுக்கணும்னு இவனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு விதம், அதை பதமா அறுத்து கஸ்டமருக்கு சேல் பண்ணணும் அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. இவனும் மீனை அறுக்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ஓனர் கூட க்ளோஸ் ஆகுறான். தொழில கத்துக்கிறான். ஓனருக்கு அமெரிக்காவில வேலை கிடைச்சிது. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியே பெட்டியை கர்ப்பமாக்கிட்டாரு. அதனால வேலையும் போயிடுச்சு. வேற வழி இல்லாம இந்த மீன் கடையை வச்சு செட்டில் ஆயிட்டாரு. இது எல்லாத்தையும் நிக்க கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஆல்ரெடி இந்த மீன் கடை நஷ்டத்துல போய்கிட்டு இருக்கு. இந்த மீன் கடையை வித்துட்டு அமெரிக்கால போய் செட்டில் ஆயிடலான்னு பெட்டி புருஷன் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கா. என் உயிரை போனாலும் இந்த கடையை நான் விற்க மாட்டேன்னு இவன் அடம் பிடிக்கிறான். இதனால புருஷனுக்கும் பொண்டாடிக்கும் வாக்குவாதம் நடக்குது. சமையல் கட்டுல சண்டையே நடக்குது. ஆனா நிக்கு இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் இவங்களோட மீனை 2 களவாணி பசங்க திருடிக்கிட்டு போறானுங்க. ஆனா நிக்கி அவங்கள மடக்கி பிடிக்கி 2 அடியை வாங்கி மீனை காப்பாத்துறான். இதனால ஓனரும் வேலைக்காரனும் இன்னும் க்ளோஸ் ஆயிட்டாங்க. இவ்வளவு நாளா கோமா இருந்த புருஷன் இப்போ ஜாலியா இருக்கானு. அதுக்கு காரணம் நிக்குன்னு பெட்டி நினைச்சுக்கிட்டு என் புருஷன் இந்த மீன் கடையை விற்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. நீ தான் அவர்கிட்ட போய் பேசணும்னு இவ கோரிக்கை மனு வைக்கிறா. இந்த மீன் கடையை வித்துட்டா நிக்குக்கு வேலை இல்லாம போயிடும். அவன் தெருவுல தான் நிக்கணும். ஆனாலும் பரவாயில்லன்னு இவன் ஓனர் கிட்ட பேசுறான். மீன் கடையை வித்துட்டு ஒரு போட்டோ ஒண்ணு வாங்குவோன்னு இவன் ஐடியா கொடுக்குறான். இதுக்கு ஓனரும் சம்மதிக்கிறாரு. இவரும் பேசாம இருந்த பொண்டாடி கிட்ட போய் மீன் கடையை வித்துலான்னு சொன்ன உடனே அவ குஷி ஆயிட்டா. இதற்கெல்லாம் காரணம் நீதான்னு பெட்டி இவனை பாராட்டுறா. ஆனா இவனோட மனசுக்குள்ள எனக்கு வேலை போகுதுன்னு இவன் ஃபீல் பண்றான். அன்னைக்கு நைட்டு பெட்டி வழக்கம் போல குளிச்சுக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. அந்த பாட்டை நிக்கி கேட்டு வைப் ஆகிக்கிட்டு இருக்கான். வைபை கண்ட்ரோல் பண்ண முடியாம பாத்ரூமுக்கு ஓடி வரான். ஆனா இது தப்புன்னு தலை மேலே அடிச்சுக்கிட்டு கிச்சனுக்கு ஓடி வந்து தனியா கொடுத்து வைபை அணைக்கிறான். ஆனா அங்க நைட்டியோட வந்த பெட்டி வைபை அணைக்காம நஷ்டத்துல இருந்த எங்களை லாபத்துக்கு கொண்டு வந்தது நீதான்னு இவன் மேல அன்பை பொழிகிறான். ஆனா நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன்னு இவன் புலம்புறான். இல்ல இனிமே நீ இங்கதான் இருக்கணும்னு இவனை அணைக்கிற. 2 பேரும் வைப்புல பத்திக்கிட்டு எறிகிறாங்க. பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கிறது புருஷனுக்கு ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு நாள் புருஷனுக்கு சோறு கூட போடாதவ அன்னைக்கு மடியில உட்கார வச்சு சோறு ஊட்டியே விடுறா. ஆனா வேலைக்காரனுக்கு மட்டும் மதியம் வேற மாதிரி ஒரு சாப்பாடா கொடுக்குறா. அது என்ன சாப்பாடுன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இதுல கொடுமை என்னன்னா ஓனர் தனியா டிவி பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனா இவங்க 2 பேரும் தனியா ஒரு டிவியா ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இப்படியா இவங்க 2 பேரும் கூட்டாஞ்சோறு ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் இவங்களோட பையன் டேனி பொண்டாட்டி புள்ளிய கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வரான். மம்மின்னு கூப்பிடுறான். ஆனா மம்மியும் வேலைக்காரனும் ரூம்ல சென்சர் வேலையில இருக்காங்க. பையனோட சவுண்ட் கேட்டு பெட்டியும் ஓடி வரா. பையனை ரொம்ப நாள் பார்த்து அவனை இன்வைட் பண்றா. எப்படி இருக்கீங்க மம்மி, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பாச மொழியா போடுகிறான். இவன் மென்டல் மாதிரி தான் பேசுவான். உடனே இவன் ரூமுக்கு போறான். அங்க நிக்க பார்த்த உடனே இவன் மெசல் ஆயிட்டான். இவன் இந்த வீட்டோட வேலைக்காரன் அப்படின்னு மம்மி சொன்ன உடனே இவன் காண்டாயிட்டான். இதுல கொடுமை என்னன்னா பெட்டியோட ஜட்டி அங்கதான் இருக்கு. அத பையன் பாத்திரக்கூடாதுன்னு நிக்கு அந்த ஜட்டி எடுத்து தொப்பிக்குள்ள மறைச்சிருவான். பெட்டிக்கு மூச்சே நின்னு போச்சு. மாட்டிருந்த ஜட்டி கிழிஞ்சிருக்கும். ஓனருக்கு பையன் வந்தது சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவனை துளி கூட கண்டுக்கவும் இல்லை. எப்ப பார்த்தாலும் நிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் இருக்க வேண்டிய இடத்துல இவன் இருக்கானேன்னு டேனிக்கு எரியுது. இங்கேயே ஒரு வீடை வாங்கி நான் செட்டில் ஆக போறேன், பிசினஸ் பண்ண போறேன், அதுக்கு பணம் வேணும்னு டேடி கிட்ட கேக்குறான். ஆனா டேடி தரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. நிக்கு அடிக்கடி டேனியோட அபார்ட்மெண்ட்டுக்கு போய் அவனோட பொண்டாடி கிட்ட மீன் கொடுக்குறான். அவளுக்கு உதவியும் செய்யறான். இதை பார்த்த உடனே டேனி இவங்க 2 பேரையும் தப்பா நினைக்கிறான். டேனி பிசினஸ் பண்ண மம்மி கிட்ட பணம் கேக்குறான். மம்மியும் புருஷனுக்கு தெரியாம திருடி கொண்டு வந்து பணத்தை இவங்கிட்ட கொடுக்குறா. உங்க வீட்டு வேலைக்காரனுக்கு அடிக்கடி என்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு வரான். என் பொண்டாடி கூட வேலை செய்யறான். அவங்க 2 பேருக்குள்ளயும் கள்ளத்தொடர்பு இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்குன்னு இவன் சொன்ன உடனே இவ மெசல் ஆயிட்டு. ஆனா நிக்கு அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு இவன் நினைக்கிறா.
அன்னைக்கு மறுநாள் குடும்பம் ஒண்ணு சேர்ந்து கூத்தடிக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே நம்ம 3 பேரும் அமெரிக்கா போக போறோம்னு ஓனர் சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ நிக்கோட காலு பெட்டியோட பிரைவேட்டான இடத்துல இருக்கு. அவளும் பேசிக்கிட்டு தடவிக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு கடத்துல நிக்கி அங்கிருந்து எழுதி போயிட்டான். ஆனா அப்பதான் தெரியுது அந்த காலு இவ பையனோட காலுன்னு. இவளும் காண்டாகி பையனை செவிலியே ஒண்ணு வைக்கிறா. மம்மிக்கும் வேலைக்காரனுக்கும் தொடர்பு இருக்குன்னு பையன் கண்டுபிடிச்சிட்டான். பேட்டி நிக்க மீட் பண்ணி நம்ம 2 பேரோட மேட்டரு என் பையனுக்கே தெரிஞ்சு போச்சு. அவன் டேடி கிட்ட சொல்றதுக்குள்ள நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டே ஓடிடலாம். என் புருஷன் இந்த கடையை விற்க போறாரு. அதுல வர பணத்தை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு இவ ஐடியா பண்றா. டேனி அவனோட பொண்டாட்டிய அடி அடி நடிச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். இது நிக்கிக்கு தெரிய வருது. உனக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி டெய்லி என்ன போட்டு அடிக்கிறான். இனிமேல் என்னால் அவன் கூட வாழ முடியாதுன்னு சொல்லி இவ புலம்புறா. நீக்கும் இவன் மேல பரிதாபப்பட்டு இவன் சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் கொண்டு வந்து இவகிட்ட கொடுத்து வேற ஒரு ஊருக்கு பஸ் ஏத்தி அனுப்புறான். டேனி வீட்டுக்கு வந்து பார்த்தா அவனோட பொண்டாட்டி புள்ள அங்க இல்ல. உடனே டேடிக்கு கால் பண்ணி உங்க வீட்டு வேலைக்காரன் என் பொண்டாட்டியை ஈத்துக்கிட்டு ஓடிட்டான். நம்மளண்ணா உங்களோட பணத்தை செக் பண்ணி பாருங்க. அப்போ நிக்கு அங்க வரான். டே மகனே என்னடா உளறிக்கிட்டு இருக்க? நிக்கு இங்கதான் இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே என் பொண்டாட்டி புள்ள எங்கடான்னு அவங்க கிட்ட கேக்குறான். ஆனா உன் பொண்டாட்டி புள்ள என்ன கேட்டா எனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லி இவன் சமாளிக்கிறான். மகன் சொன்னது உண்மையா இருக்குமோன்னு ஓனர் டவுட் ஆகி அவனோட பணத்தை செக் பண்ணி பாக்குறாரு. ஆனா பணம் கம்மியா இருக்கு. ஏண்டா நிக்கு எங்கடா என் பணம் அப்படின்னு இவன் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியாதுன்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்க ஓடி வந்த பேட்டி இந்த பணத்தை நான் தான் எடுத்து டேனி கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு இவ சொன்ன உடனே காண்டான ஓனர் பொண்டாட்டிய போட்டு அடிக்கிறா. ஏண்டி எல்லாரும் என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? உடனே பேட்டி நானும் லிக்கும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இவ சொன்ன உடனே அதிர்ச்சியில ஓனருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. இவங்களும் அவரை காப்பாத்த பாக்குறாங்க. ஆனா ஓனரு இறந்து போயிட்டாரு. நீக்கும் என் ஓனருக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்னு குற்ற உணர்ச்சியில சுத்திக்கிட்டு இருக்கான். அப்போ டேனி இவங்கிட்ட வந்து என் பொண்டாட்டிய ஓட விட்டுட்ட, என் மம்மி கூட நீ படுத்துட்ட, என் டேடிய நீ கொண்டுட்ட, நீ எல்லாம் உயிரவே இருக்க கூடாதுன்னு இவனோட கழுத்தை அறுத்துட்டு போயிட்டான். நீக்கும் இறந்து போயிட்டான். சில நாட்கள் கழிச்சு பெட்டியை காட்டுறாங்க. அவளும் குற்ற உணர்ச்சியில வாழ்க்கைய ஓட்டுறா. அப்படியே படத்தை முடிக்கிறாங்க.